இந்தாண்ணே 5 ரூபா. என்ன நீ தான் அந்த 10 நம்பரா? ஆமா, என்ன 5 தர என்ன 5? ஏன் வழக்கமா 5 ரூபா தானே வாங்குவேன். அப்படி கேளுமா, இப்பதான் நீ கேள்விக்கு பிறந்தவ. அம்மா ஏற்கனவே இருந்த டாக்டர் ரொம்ப நல்லவர், கொஞ்சம் படிச்சவர், கொஞ்சமா கொள்ளையடிச்சாரு. இப்ப வந்திருக்க டாக்டர் நிறைய படிச்சவர், கொஞ்சம் வயசுக்காரு, நிறைய கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறார். இன்னும் கொள்ளை அடிக்கணுமா? அடியாத்தே, அது யாரு? சின்ன வயசு ரொம்ப படிச்சவரா? வெளியே வர சொல்லு பாப்பா. அவர் வந்தா 25 ரூபா கேட்பாரு. ஏக்கா பழனி அக்கா, காளிமுத்தண்ண இங்க பாரு. கொஞ்சம் வயசுக்காரரா, ரொம்ப படிச்சவரா, ஊரை மொட்டை தட்ட வந்திருக்காரு. எங்க கொஞ்சம் வெளியே வர சொல்லு, பாத்துடுவோம். யாரு? ஒண்ணு இல்ல. ரொம்ப கைராசா 2-3 நாள்ல கண்ணு போட்டுருமா? கைய கழுவுங்க. கவனமா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம். ஏங்க மாட்டு டாக்டரு, கைய விட்டு பாத்தீங்களே, பிறக்க போறது ஆனா பொண்ணா? கைய விட்டு பார்த்து அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஆனா பெண்ணாங்கிறது ஈண்ட பிறகுதான் தெரியும். ஈண்ட பிறகு ஆங்கிள் கூட தான் தெரியும். குருட்டு பையன் கூட தடவி பார்த்து சொல்லுவான். இதுக்கு அதுக்கு 10 ரூபாய் வரி வாங்குறீங்க? 10 ரூபாயா? யார்கிட்ட கொடுத்த? இருமா. மாட்டுக்கு தீவனம் வாங்கின கணக்கெல்லாம் இங்க வந்து யாரு உன்னை சொல்ல சொன்னா? மாட்டுக்கு தீவனமா? எதுக்கே பணம் வாங்கின? ஐயா, உங்களுக்கு முன்னால இருந்தவங்க 5 ரூபா வாங்கினாங்க, நான் சமத்தா 10 வாங்கினேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, 15 வாங்கி. நிறுத்தியா? இந்த லஞ்சம் வாங்குற வேலை வச்சுக்காத. முதல்ல அந்த 10 ரூபாய் திருப்பி கொடு. ஆகணும் சார், போகும்போது கவனமா கட்டு வாங்கி. இப்ப கூடியானா? இந்தாத்தா. இது பாருங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், அதாவது உங்க ஹாஸ்பிடல். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தரும். இங்க எல்லாம் வரிங்கிற பேர்ல நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும். உங்களுக்கு சேவை செய்ய நாங்க இருக்கோம். புரியுதா? அண்ணே பேச்சு. ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டருக்கு மாட்டு வைத்தியமும் தெரியல, காசு வாங்கி பொழைக்கிற வழியும் தெரியல. சுத்த கேன டாக்டர். நிறுத்துமா. ஆனா நீ ரொம்ப கருத்துமா. தண்ணி அடிச்சு பல குடும்பம் அழிஞ்சு நான் பாத்திருக்கிறேன். ஆனா தண்ணி அடிச்சு நல்லா இருக்க ஒரே ஒரு பொம்பளை நீதாம்மா. எனக்கு 1/2 லிட்டர் போதும். ஏன்னு 1 லிட்டர் கேட்டியே? மிச்சம் 1/2 லிட்டர் நான் இதுல பிச்சுக்கிறேன். அண்ணே டாக்டர் கிட்ட மட்டும் சொல்லிடுறேன். இத போய் நான் சொல்லுவேன்னா, உனக்கு 1/2 பங்குனா எனக்கு 1/2 பங்கு. நீ சொன்ன அந்த கேனப்பைய டாக்டர், அவனை வச்சு ஒரு 6 கறவை மாடாச்சு நான் வாங்க வேண்டாம். அந்த ஆண்டை வந்து அவனை டிரான்ஸ்பர் பண்ணாம பாத்துக்கணும். தள்ளியில் எடுத்தா என்ன சார் தும்மல்? ஏயா, நான் சுடு தண்ணியை கேட்டேன், பால் தானே கேட்டேன். சார், இந்த கிண்டல் தானே ஆகாதுங்கிறது. எதை கொடுத்தாலும் பார்க்காம சாத்திடுறதா? கலரை பாருங்க சார், பால் தான். இனிமே நீ என்ன கொடுத்தாலும் சொல்லிட்டு கொடு. அதை நினைச்சிட்டே குடிச்சிடுறேன். அந்த பால்கார் பொண்ணை மாத்திரு. You change that milk lady. Sir, I am very sorry. You see, sir, no objection, tone control. அந்த தொடர்பு நிப்பாட்டினா பலருடைய வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கும். சார், நோ மில்க்ஸ், யூ பொட்டல் பட்டி, முக்கேன் ஃபேமிலி, யூ ஃபேமிலி, மை ஃபேமிலி, ஆல் ஃபேமிலி, ஆல் வாட்டர் ஃபேமிலி முதல்ல. ஆமா சார். சார், இந்த ஊர்ல 2 பசுமாடை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே தண்ணி ஊத்திட்டு இருக்கா அந்த கருத்தம்மா. அவ பழப்பழ மணலி போலாம் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? சார், அது சார், இந்த ஊர்ல அவன் தண்ணியில பால் கலக்கிறான் சார். இந்த பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ணிருச்சு? பால்ல தண்ணி கலக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல சார். புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டணும்னா பால் கடையில பால் என்ன விலைக்குங்கிறத இந்த நாட்டுல எல்லாம் சிந்திச்சு பார்த்துக்கலாம் சார். That is a modest discrimination. Obstacle, not.